சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க அப்பா பேரு என்னன்னு சொல்லுதேன்னு சொன்னேலாமா? என்னக்கா கேட்டீங்க? அப்பா பேரா? நான் அப்புறமா சொல்றேன்க்கா. இது என்னக்கா இந்த புள்ள கடைசி நேரத்துல இப்படி கவுத்து போட்டு என்னன்னு தெரியல சின்னப்படி. இந்த ஸ்டாப்ல இருந்து முண்டகனை ஏறி வந்து பக்கத்துல வந்து நின்னா பாத்தியா? அதுல இருந்து இந்த கீர்த்தி ஒரு மாதிரி திரு முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிட்டு. பாரா நீ நல்லா. அவன் நாலுபடி நானும் கவனிச்சேன். அருந்த முண்டகனே எனக்கு எப்படி தெரியும்? அக்கா நீ நான் முன்ன பின்ன இந்த பஸ்ல பாத்திருக்கே இவனை? நான் பார்த்தது இல்லடி இவனை. நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட இவனை பார்த்ததே இல்லையே. ஆனா எத்தனை நாள் அந்த பஸ்ல வந்திருக்கே. இன்னைக்கு தானே இவனை பாக்கேன். ஆளை பார்க்கும்போது சுத்தமட்டு எந்த ஊர் இல்ல வெளியூர்காரன் போல இருக்கான். என்ன பண்ணு? என்னவோ ஒண்ணு நடக்க போகுது இன்னைக்கு. நாலுபடி உஷாரா இருந்துக்கணும் நம்ம. சாரிங்க, பிரேக் அடிச்ச உடனே சடனா உங்க மேல வந்து சாஞ்சிட்டேன். சாரிங்க. இந்த கோழிமுட்டை கண்ணே பிரேக் அடிச்சு சாஞ்ச மாதிரி இல்ல, பியானுக்குள்ள சாஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாட்டி, அவன் முழியே சரியில்லையாட்டி. எனக்கு வர கோவத்துல ரெண்டு இழுப்பு இழுத்துறலாம்னு இருக்கு. நாலுபடி அவசரப்படாதீங்க. அதுக்குல்ல சின்ன பண்ணு, யாரா இருக்கட்டும் எந்த பிள்ளையா இருக்கட்டுமே, இது என்ன சாய் வேலை? ஏ தம்பி, என்ன சார் டிக்கெட் எடுத்தாச்சு சார். அது தெரியாமல இருக்கு. அதான் பின்னால சீட் இருக்குல்ல, வந்து உட்காரு போ. இருக்கட்டும் சார், அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருவேன். அதான் முன்ன நின்னுட்டு இருக்கேன். தம்பி இங்க என்னக்கோ தம்பி, அதான் கண்டக்டர் சார் சொல்லுதார்ல, பின்னால ஒரு சீட் இருக்கு பாங்கன்னு போய் உட்காருங்க. அடுத்த ஸ்டாப்பா இருந்தாலும் பஸ் ஏரோப்ளேன் மாதிரி நிக்காம போவாது. அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு தான் போகும். போய் உட்காருங்க. அப்படியே பஸ் அடுத்த ஸ்டாப்ல நிக்கலன்னா நாங்களே பஸ் நிறுத்தி உங்களால இறங்க முடியலன்னா இடுப்புல தூக்கி கூட இறக்கி கொண்டு விட்டுருவோம். இல்லகோ பின்னால போய் உட்காரதுக்குள்ள அடுத்த ஸ்டாப் வந்துரும். அதான் நான் நின்னுட்டு இருக்கேன். இவன் போற பக்கம் பார்த்தா சரிப்பட்டு நம்ம டம்மல் இருக்க. வடிவேலு மாதிரி உட்கார சீட் இருந்தாலும் நிப்பேன்லாம் நின்னுட்டு இருக்கான் தொங்கிக்கிட்டு. யார ஒண்ணு இல்ல நாலுபடி நேரம் நெருங்கிட்டு. மறுபடியும் சாரிங்க. டிரைவருக்கு சரியா வண்டி ஓட்ட தெரியலன்னு நினைக்கேன். அதான் சடக்கு சடக்குன்னு பிரேக்க போட்டுருந்தாரு. சாரி, தெரியாம உங்க மேல சாஞ்சிட்டேன். தம்பி 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 அக்காவை பாருப்போ. சொல்லுங்க அக்கா. தம்பி இன்னைக்குதான் முத வாட்டி இந்த பஸ்ல உங்களை பாக்கேன். இன்னைக்குதான் முத வாட்டி வரேளோ? ஆமாக்கா, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன விஷயம்க்கா? இல்ல அடுத்த ஸ்டாப்ல தானே இறங்கணும் தம்பி. அதான் கேட்டேன். நாங்களும் அங்கதான் இறங்கணும். தம்பி அடுத்த ஸ்டாப்ல இறங்கி உங்களுக்கு எந்த தெருவுக்கு போகணும்? அது எதுக்குக்கோ நீங்க எல்லாம் கேக்கிய? தம்பி உங்களுக்கு நாங்க என்ன விரோதியா? எங்களை எல்லாரும் உங்க புட பிறந்த மாதிரி பாருங்க. உங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சு கேட்கும். வேற என்னத்துக்கு? தம்பி நல்லா கேட்டுடுங்க. எங்க ஊருக்கு யாராவது இளவட்ட பையனோ வந்தாலும்னா ஒண்ணு பொண்ணு பக்கம் வருவானுவா, இல்லன்னா கல்யாணம் முடிச்சு இங்க ஏதாவது வீடு இருக்கா, இந்த ஊர் நல்ல ஊரா இருக்க, ஏதாவது வீடு வீடு கிடைக்குமா வாடகைக்கு அப்படின்னு கேட்க வருவானுவா. தம்பி அப்படி யாராவது எங்க ஊருக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா நாங்களே என்ன ஏதுன்னு விசாரிச்சு எடுத்து கூடமான நின்னு ஒத்தாசை பண்ணி நல்ல பிள்ளையா இருந்தா நல்ல பையனா இருந்தா அப்படியே நிச்சயமலத்தையும் முடிச்சு மறுநாள கூட நின்னு அப்படியே கல்யாணத்தையும் முடிச்சு விட்டுருவோம். இல்ல கல்யாணம் இப்பதான் இருக்கு, பொண்டாட்டியை கூட்டிட்டு வரணும், எங்களை இந்த ஊர்ல ஒரு வீடு பார்த்துதாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா நாங்களே கையோட கூட்டிட்டு போய் புருஷன் பொண்டாட்டி இருக்க மாதிரி நல்ல துவாதுவான வீடா வாடகைக்கு பார்த்து அப்படி குடி வச்சுட்டு 16 பெற்று பெருமை வாழ்வு வாழட்டும் அப்படி சொல்லி வாழ்த்துட்டு நல்லபடியா நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். தம்பி இதுல நீங்க எந்த ரகம்? புரியலையே தம்பி. எங்க ஊர்ல பொண்ணுன்னு பார்க்க வந்திருக்கீங்களா, இல்ல ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு வீடு வீடு வாடகை பார்க்க வந்திருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது நோக்கத்தோட வந்திருக்கீங்களான்னு கேட்கும். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் முடிச்சிட்டுக்கோ. கல்யாணம் முடிஞ்சாச்சா? அப்ப நீங்க ரெண்டாவது ரகமா? ஆமாக்கோ, இப்போதைக்கு நானும் என் பொண்டாட்டி தான். அதான் 2 பேர் தான். அதுக்கு ஏத்தாப்புல தான் வீடு பார்க்கணும். நானும் அதான் என்னடா செய்யன்னு அப்படி யோசிச்சுட்டு தான் வந்தேன் இந்த பஸ்ல. சரி நல்ல வேலை, கடவுளா பார்த்து உங்களை அனுப்பியிருக்காரு. ஸ்டாப் வந்தாச்சு, இறங்காலும் இறங்குங்க. தம்பி நீங்க சொன்ன ஸ்டாப் வந்துட்டு இறங்குங்க, நாங்களே இறங்கணும். மேடம் நீங்க இறங்கலையா? அவங்க தானே போ இறங்குவாங்க, நீ முதல்ல இறங்கு தம்பி. காப்பாத்துங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க, விட்டுருங்க. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? தெரிஞ்சு பேசுதியா இல்ல தெரியாம பேசுதியா? இவ்வளவு நேரம் பஸ்ல பாத்துட்டு தானே இருந்தோம். பஸ்ல சீட் இருக்குன்னு சொன்ன பிறகு கூட சீட்ல உட்காரதுக்கு இல்லாம உன் பக்கத்துல உட்கார்ந்து சாஞ்சி சாஞ்சி விழுந்துட்டு கிடக்கான். என் பிள்ளை வர நீ வரையாமா? என் பிள்ளைகிட்ட இதே மாதிரி ஒருத்தன் எடக்கு பண்ணனான்னா அவ்வளவுதான், தோழிய முடிச்சிருப்பான் பஸ்ல வச்சு. பாரு கீர்த்தி, தெரியாம நடந்திருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சே அவன் ஒண்ணு இடிச்சான், அதனாலதான் நாங்க அடிச்சோம். இதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? வாரமா கீர்த்தி, நான் இப்படி பேசுறேன்னு நினைச்சு நீ எது வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, முதல்ல ஃபாரின்ல இருக்க உன் புருஷனுக்கு போன போடு. என்ன மனசே உன் புருஷன்? இந்த மாதிரி நேரத்துல கூட இருந்து பாத்துட்டு இல்லாம என்னத்த வேலையா என்னத்த சம்பாத்தியமா விட்டு என்னைக்குனாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கலாமா? பொண்டாட்டி கூட இந்த நேரத்துல கூடமான ஒத்தாசை பண்ணதுக்கு இல்லாம என்னத்த அங்க போய் பொழப்புன்ட்டு கிடக்காரு. நான் உங்க அம்மாட்ட கேட்டேன், அன்னைக்கு வராரு இன்னைக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவள தவிர
மாசமும் கடந்து போயிட்டு தான் இருக்கு. 9 மாசம் ஆகுதுக்கு இந்த ஒரு வாரம் தான் இருக்குன்னு உங்க அம்மா வேற சொல்லிட்டு இருக்காவோ. சீவன் தான் வேற கழிக்கிறேன்னு இருக்காவோ. அப்ப என்னைக்கு தான் வருவாரு? வருத்தப்பட்டு கிடாத கீர்த்தி, என்ன நடந்திருக்கு நீ பாத்தல இன்னைக்கு? காலமே கெட்டு கிடக்கு. இந்த நேரத்துல பாவம் பிள்ளை தச்சினி வேலைக்கு இன்னும் ஒரு வாரம் வேற போக வேண்டி இருக்கு. உன் புருஷனுக்கு மனசு கேட்கலாமாங்க இருக்குதுக்கு? கொஞ்சம் அசந்தா தப்பி ஓடல பாக்கலாம். இடத்த விட்டு நவுண்ட அதுக்கப்புறம் இருக்கு இந்த பேசி முடிச்சிட்டு போ வருவோம். ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு தள்ளுதுக்கு. ஆண்டாக்கா போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கூட கேட்டாக்கா. ஆமா அவன் பண்ணின காரியத்துக்கு நீலாம் முதல்ல சொல்லணும் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு தள்ளுங்கன்னு. ஈனமா இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்க? என்ன பதில சொல்லு? என்னக்கா பதில் சொல்லணும்? அவர்தான் எங்க என் புருஷன். என்ன கீர்த்தி சொல்லுத? ஆமாக்கா அவர்தான் என் புருஷன். அப்போ உன் புருஷன் துபாயில இருக்கானே? அது சும்மாக்கா. என் புருஷன் துபாயில இருக்காருன்னு நானும் எங்க அம்மா போய் சொன்னோம். பாவி மக்கா. ஆரி கீர்த்தி, உன் புருஷன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. பஸ்ல உங்ககிட்ட வந்து சாஞ்சி சாஞ்சி விடுறத பார்த்துட்டு தான் நாங்க எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி காலி பய இந்த மாதிரி வேண்டத்தவளை படதாரன்னு நினைச்சுதான் கீழே இறக்கி துவம்சம் பண்ணி போட்டோம். என்னம்மா நீ பஸ்ல வச்சு இறக்கி கூட்டு வராம அம்மாது ஒரு வார்த்தை என் புருஷன் தான் இவருன்னு சின்னதா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நாங்க இந்த மாதிரி கை வச்சிருக்க மாட்டோம்மா. அரிக்கா நீங்க எப்படி உணர்ச்சி வசப்பட்டு அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல அக்கா. அதுக்குலமா நீனு இல்ல, யாரு எந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கேலி கிண்டல் பண்ணாலும் நாங்க இப்படிதான் வீக்கிடுவோம். நீனும் உங்க அம்மையும் ஆம்பளை தொடை இல்லாம எங்க ஊர்ல வந்து இருக்கிய, எங்க தெருல இருக்கிய, எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிய. உங்களுக்கு நாங்க தானவா பாதுகாப்பு. அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு அதிக மாட்டேன். தம்பி இப்படின்னு தெரியாது, நான் யாரோ எவரோன்னு நினைச்சு மூஞ்சி மறையெல்லாம் கொஞ்சம் பேத்துட்டோம். அடிக்காம அப்போ அது கீர்த்தி தான் என் பொண்டாட்டின்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வந்திருக்க கூடாதா? அப்பமே அடி நிறுத்திருப்போம்ல. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான்க்கா. என்னால சொல்ல முடியாத நிலைமையில நான் இருந்தேன். சரிப்பா இந்த ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டு போட்டுமா? வேண்டாக்கா, சரியாயிரும். என்ன நாலுபடி புஸ் புஸ்ன்னு அடக்கிய? சின்ன பொண்ணு இப்போதைக்கு கீர்த்திக்கு அப்பாவுக்கு பேர கேட்க முடியாது. அந்த சூழ்நிலையில அவளும் இல்ல. நாளைக்கோ நாளை கழிச்சோ குணசேகரம் தானே உங்க அப்பா அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போதைக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும்? நேர கீழ்த்திட்டு போய் நைஸா, ஆமா உன் புருஷன் துபாயில இருக்கா, ஆப்பிரிக்கால இருக்கா, அண்டார்டிகால இருக்கா, அமெரிக்கால இருக்கா அப்படின்னு போய் சொன்னேன். இதுல உங்க அம்மை கூட சேர்ந்து போய் சொன்னால என்ன காரியமாகும்? அப்போ இது நாள் வரைக்கும் அவன் இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்கல. அப்ப இவ்வளவு நாள் எங்க இருந்தான்? புருஷனுக்கு அம்மா இருக்காளா, அப்பா இருக்காளா, கூட பிறந்த எத்தனை பேரு உள்ள இந்த ஊர்ல இருக்கா அவளா இல்லையா? இறுதிக்கு மாப்பிளைக்கு ஒரே ஒரு அண்ணன் ஹைதராபாத்ல இருக்கான். அவன் மாமியாரி ஹைதராபாத்ல கிடக்கா அப்படின்னு சொன்னால அப்ப அதுவும் பொய்யா? இதுல எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய்? அதுக்கு பிறகு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை, யாது பிரச்சனை, எதனால பிரச்சனை, எவ்வளவு காலம் பிரச்சனை, இதெல்லாம் கேட்டு சொல்லலாம் கொஞ்சம். எதுக்கு நீங்க போய் கேட்க வேண்டியதுதானே? சின்ன பொண்ணு நான்லாம் பேசணும்னு வச்சுக்கேன், வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். அதனால நமக்கெல்லாம் சரிப்பட்டு கூடாது. நீ நான் நைஸா அப்படியே போய் போட்டு வாங்கின மாதிரி எல்லாத்தையும் வாங்கிருவேன். அதுக்கு தானே உன்ட்ட சொல்லுதேன், வேற எதுக்கு? அப்பா சீக்கிரம் போ. அவன்கிட்ட கொஞ்சம் கதையை கேளு, இவட்ட கொஞ்சம் கதையை கேளு. அப்ப 2 வீட்டு கதையை கேட்டா ஒன்னா வருதா இல்லையா, யார் போய் சொல்லுதா யார் உண்மையை சொல்லுதான்னு தெரிஞ்சு போயிரும்ல. ஆமாட்டி சும்மா இருக்க மாட்டேடி உன் வாயை வச்சுட்டு. நீ இருந்தாலும் உன் வாய் இருக்காது, உன் வாய் இருந்தாலும் நீ இருக்க மாட்ட. இப்ப அந்த பிள்ளை இருக்க சூழ்நிலையில உடனே இவ்வளவு கேள்வியும் கேட்ட அந்த பிள்ளை நம்மள பத்தி என்ன நினைக்க முடி? நம்ம தெருல தானே இருக்க போறா, என்ன யாதுன்னா அவளை சொல்ல போறா. இதுக்குள்ள ஏன் இவ்வளவு உனக்கு? இல்ல ஒரு ஆவேசம் தான்க்கா, எதையுமே தெரிஞ்சுக்கல. நான் எனக்கு உறக்கமே வராதுக்கு, அதனாலதான். உறக்க வராது. ஒருவேளை கொஞ்சம் கழிச்சு நமக்கு தெரியாமலே நம்ம இவ்வளவு கேள்வியையும் சின்ன பொண்ணு அவட்ட போய் கேட்டு பதில வாங்கிட்டான்னா ஒரே ஒரு கேள்வி மிஸ் பண்ணிட்டோமே. லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்காம விட்டுட்டோமே. என்ன இன்னும் எத்தனை கேள்வி இருக்கு? குறுகுறுன்னு பாக்கிய? ஒண்ணு இல்லம்மா, ஒரு கேள்வி இல்ல. கண்ணுல என்னதுக்கா? கட்டெரும்பு 4 மணி கண்ணுல கடிச்சு விட்டுட்டுமா? சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். என்னமா? சாரிக்கா, இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. நாளைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லுவேன்க்கா. பரவாயில்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு கூட சொல்லு, ஆனா எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லு. எல்லாரும் நாங்க வந்துருவோம். வெலா வரியா 7ல இருந்து இசுட்டு வரைக்கும் அவ்வளவு நடந்த கதையும் சொல்லிடுறேன்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாங்க கிளம்பட்டுமா? பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருமா. அக்கா இங்க நடந்தது எதை பத்தியும் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. ஏன் நாங்க சொல்ல மாட்டோமா? போயிட்டு வரோம்மா. சரிங்கக்கா. கீர்த்தி, அந்த பேரை சொல்ல கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. நீங்க பண்ண அநியாயம் தாங்க முடியாம தானே அந்த ஊர்ல இருந்துட்டு இங்க வந்து யாருக்கு தெரியாம இருந்தோம். இங்க கண்டுபிடிச்சு வந்துட்டீங்களா? இனிமேலும் உங்களுக்கு பயந்துகிட்டு நாங்க இங்க இருந்து எங்கேயும் ஓடி போக மாட்டோம். இந்த ஊர்ல தான் தைரியமா இருப்போம். என்ன ஆனாலும் சரிதான். ஆனத பாத்துருவோம். மூட்டை பச்சிக்கு பயந்துகிட்டு இனியும் நாங்க வீட்டை கொளுத்த தயாரா இல்ல. இந்த ஊர்ல தான் நாங்க இருக்க போறோம். ஆனத பாத்துக்கிடுங்க. கீர்த்தி, கீர்த்தி, ஒரு நிமிஷம் நான் சொல்லுது கேளு. கீர்த்தி, ராணி, என்னம்மா நான் வாரேன். கூப்பிட்டேலோ?
மல்லிகைப்பூ நிறைய கிடந்துச்சு, அதான் கொஞ்சம் தொடுத்து வச்சேன். அனினா உன் மோட்டை கூட தலையில வைப்பல்ல, நல்ல அளவோல கட்டியே கட்டியிருக்கேல, மதுரை மல்லிகைப்பூ மாதிரி நல்ல உருண்டு திரண்டு இருக்க. ஆமா, நான் சின்ன வயசுல நல்ல பூ கட்டி கொடுப்பேன் தெரியுமா. இப்பதான் வயசாவ எங்க முடியுது, கொஞ்சோண்டு கிடந்து அந்தால பார்த்தேன். சரி வம்பாதானே பூவும் செடியில கிடந்தா அப்படின்னு அந்தால கட்டி வச்சேன். எம்மா மக்கா நான் இங்க நிக்கேன், எடி இங்க வா. என்னமா பூலாம் வச்சிருக்க? பாட்டி தந்துச்சுமா உனக்கு, திரும்ப மக்கா வச்சு விடுதேன். நல்ல அளவோல அம்சமா இருக்க மக்கா. பாட்டியோ அப்ப எனக்கு டெய்லி பூ கட்டி தந்துருங்க. கெட்டி தந்தா போச்சு. உண்மையிரி மக்கா, எப்ப பார்த்தாலும் வாயாடக்கூடாது. வயசானவங்க சின்ன வயசுன்னு உனக்கு என்ன இது? எப்ப பாரு பாட்டிகிட்ட போய் வாயாடிட்டு கிடக்க. இருக்கட்டுமா, வேற யார்கிட்ட பேசுதா? என்கிட்ட தானே பேசுதா. எனக்கும் அவ இருக்கனாலதான் அப்படி இப்படி நேரம் போகுது. இல்லன்னா இங்கனே வந்து உட்காந்து சும்மா குத்த வச்சிட்டு இருப்பேன். நீங்க வரதுக்கு முன்னால பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாம இங்கனே உட்காந்துருப்பா. யாரா தெருல போற ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு கதை விட்டுட்டு இருப்பேன். இப்ப நீங்க வந்த பிறகு நீ வேலைக்கு போயிருவா. சில நேரத்துல உன் மொவா எப்பவும் வாயாடிட்டே இருப்பாளா, எனக்கு நேரம் போவதே தெரியாது. எனக்கு உன் மொவலை பார்க்கும் போதெல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்குமா. அப்படியம்மா? ஆமாம்மா, எனக்கே ஒரு புச்சாகம் வந்த மாதிரி இருக்கு. வயசு பிள்ளை பத்தியா, அவகிட்ட பேசும்போது என் வயசே குறைஞ்ச மாதிரி இருக்குன்னா பாத்துக்கடா. ஆய் மவுல நின்னுட்டே இருக்கேல்ல, உட்காருங்க. ஏக்கோ என்னோட தம்பி, யார் நீ? பஞ்சாயத்துல இருந்து வாரேன். யாருக்காவது காய்ச்சல் ஈச்சல் இருக்கான்னு கணக்கெடுக்க வந்திருக்கேன். ஒருத்தருக்கு காய்ச்சல் இல்ல, போய் எல்லாரும் நல்லா இருக்காவோ. ஏக்கோ எய்தாப்ல இருக்குது யார் வீடு? உங்க வீடா? ஆமா தம்பி, என் வீடுதான். வீட்டுல எத்தனை பேரு? 2 பேரு, நானும் என் மோவலும் தான். உங்க பேரு சொல்லுங்க. உங்க மொபைல் பேரு சொல்லுங்க. என் பேரு ராணி, என் மோவ பேரு மீனா. உங்க மொபைலுக்கு இன்சியல் சொல்லுங்க. இந்த சவுத்து பையன் இனிசியல் எதுக்கு? கண்டிப்பா இனிசியல் சொல்லணுமா? போ. ஆமாக்கா சொல்லணுக்கா. இதுக்குன்னு இல்லக்கா, எத்தனை பேர் இருக்காங்க என்ன அதுங்கிற விவரமும் சேர்த்து கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கேட்டேன். என்ன செய்ய, எல்லாம் நம்ம நேரம். அந்த கேடு கட்டவன் இனிசியல சொல்லி தொலை. என் வாயால சொல்லுதுக்கே நான் கூசுது. இனிஷியல் ஜி, தமிழ்ல கு மீனா. பேரண்டி, எங்க வீட்லயும் 2 பேர் தான், நானும் என் மோவனும் தான். பாட்டி உங்க வீட்டுல நேரத்தையும் கணக்கெடுத்துட்டேன். நீங்க எங்கேயும் வெளியே போயிருந்தீங்க. உங்க மொபைல் இருந்தாரு, கேட்டு எல்லாம் எழுதியாச்சு. அப்படியா? சரியா. பாருமாக்கா, நல்லா கேட்டுக்கோ. நம்மளே என்னவோ சொன்னாப்ல வந்து இருக்கோம். யாராவது உங்க அப்பா பேரு என்ன, யாது என்ன விவரம் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டாவன்னு வச்சுக்கியேன். நீ மூச்சு விட்டுறாத, சொன்னா கேளு. என்ன நல்லா இருப்ப. இந்த மாதிரி கணக்கு எடுக்கும் போது மட்டும் உங்க அப்பா பேரு கேட்டா கூட சொல்லாத, இனிசியல மட்டும் சொல்லு. வேற வழி இல்லைன்னா என்ன? சரிம்மா. ஏ ராணி, என்ன தாயும் மொபைல் என்ன ரகசியம் பேசியா? ஒண்ணு இல்லம்மா, மழை வேற பெஞ்சிட்டு கிடக்க பத்தியில அப்பப்ப. இப்பதான் 2 நாளா விட்டுருக்கு. அதான் தண்ணி எல்லாம் காய்ச்சி எடுத்து குடிமக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் எப்பவுமே காலைல எழுந்துச்சு ஒரு வான வெந்நியை வெதிப்பி வச்சிருவேன். நான் வேலைக்கு போயிருவேனா, இவன் இந்த வெந்நியை குடிக்க மாச்சப்பட்டுக்கிட்டு பச்சை தண்ணியை கோரி குடிச்சிட்டு கடைசியில சளி கிளின்னு கிடப்பா. அதான் சொல்லிட்டு கிடக்கேன். அதுவும் சரிதான், நானும் ஒரு பெரிய பானை நிறைய வெந்நியை போட்டு வெதிப்பி வச்சிருவேன். கடைசியில் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பேம்மா. சரிம்மா, போயிட்டாராம். துணி வேற நிறைய கிடக்கு, தண்ணி வருது பத்தியல. அந்த நேரம் பார்த்து துணியை துவச்சு போடலாம்ல. சரிம்மா. என் மோவனுக்கு இந்த வயசான காலத்துல நான் எங்க போய் பொண்ணை பாப்பேன்? பேசாம மீனவ நாளைக்கே பொண்ணை கட்டுற வேண்டியதான் உம்மேட்டா. கொடுப்பாளா என்னவோ தெரியலையே. சரி, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கேப்போம். எடி 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள குறட்ட விட்டுட்டாளா? நீ எந்திரி. பிளவுஸ் வாங்கிட்டு வரேன்னே, அதுக்குள்ள உறங்கிட்டியாக்கும். ஒரு மாதிரி அசதியா இருந்தாப்ல இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் கட்டைய சாய்ப்பேன்னு சாச்சேன். அதுக்குள்ள என்னன்னு உறங்குனேன்னு தெரியல. ஒரே உறங்கிட்டேன். அப்படி ஒரு பிளவுஸ் தீபாவளிக்கு வந்துட்டேன். இன்னொரு பிளவுஸ் லேட் ஆயிட்டு. சரிண்ணா வாங்கி வச்சுக்கா, ஏதாவது விசேஷம் வந்தா போட்டுக்கலாம்ல. இப்படி பிளவுஸ் கொண்டு அப்படியே கொண்டு விரல் வச்சிடாத. டக்கு புக்குன்னு போட்டு பாரு, இந்த சேலையும் கட்டி. ஒரு வேளை லூஸா இருந்துன்னு வச்சுக்கியா, கையோட போய் டெய்லர்ட்ட கொண்டு போய் கொடுத்து பிடிச்சிட்டு வந்துருவோம்ல. கடவுளே சங்கி, ஐயோ அவக்குள்ள பிளவுஸ் வாங்க மறந்துட்டேனே. என் பொண்டாட்டிக்குள்ளது மட்டும்தானே வாங்கிட்டு வந்தேன். காலையிலேயே போன் அடிச்சால, தீபாவளிக்கு வேற பிளவுஸ வாங்கி தராம இப்படி விட்டுட்டிய. சரி நாளைக்காவது ஒரு கல்யாணம் வீட்டுக்கு அதுக்காக போட்டு போகணும்னு சொல்லி காலையிலேயே போன் அடிச்சு வாங்கி தந்துரு பிளவுஸ்ன்னா. என் பொண்டாட்டிக்குள்ளதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். திருப்பி இவக்குள்ளதை வாங்கிட்டு வர மறந்துட்டேனே. இப்ப போன் அடிச்சா என்ன ஏதுன்னு கேப்பாள. சரி என்ன ஏதுன்னு கேப்போம். சொல்லு சங்கி. ராஜு, எங்க இருக்க நீ? எங்க இருப்பேன்? காட்டுலயா இருப்பேன், வீட்டுல தான் இருக்கேன். என்னோட பிளவுஸ் என்னாச்சு? பிளவுஸ் வாங்கி தாரேன், உனக்கு சாயந்தரம் வாங்கி தரேன். என்ன இப்படிதான் சொல்லிட்டே இருக்கற? தீபாவளிக்கு வாங்கி தரேன்னு சொன்னா வாங்கி தரல. கடைசில நான் தீபாவளிக்கு பழைய Dress போட்டிருக்கேன். சரி என்ன செய்ய, அர்ஜென்ட்டுக்கு தர மாட்டாங்கல்ல. சாயந்தரம் கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன். ஆமா ரெடி ஆயிட்டுன்னு சொன்னாங்க. காசு என்கிட்ட இல்ல இன்னைக்கு. நாளைக்கு தான் எங்க வீட்டுக்காரர் அனுப்புவாரு. கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி கொடுத்துறா பிளவுஸ. அப்புறமா அந்த காசு திருப்பி கொடுத்துறேன். ஓகே ஒண்ணும் பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, வாங்கி தரேன். சரி வைக்கேன். 2 பிளவுஸ வாங்கி கொண்டு கொடுத்து வாங்கி திருப்பி கொடுக்கறதுக்கே இந்த பாடுனா, எப்ப டெய்லர் மாரு பாவம் தான். பாடியன் செல்ல வச்சிக்கிறவா. என் பொண்டாட்டியா இது? எம்மம்மா என்ன அழகா இருக்கட்டி நீ. சூப்பரா இருக்கு மாமா. பிளவுஸ் அப்படி கச்சிதமா தச்சிருக்கு. நல்ல அளவோல ஆரி வர்க் போட்டு வாங்கி இருக்கீங்களே. என்ன சொன்னியோ அதே மாதிரி போட சொன்னேன். சூப்பரா போட்டிருக்காங்களே. டேய் முதுகு பக்கம் ஒரு மாதிரி லூசா இருந்த மாதிரி இருக்கு பிளவுஸ். எனக்கு தெரியாதா? கரெக்ட்டா தான் இருக்கு. பிளவுஸ் லேசா லூசா இருக்குன்னு சொன்னாதான் தருவா. கொண்டு போய் புடிச்சிட்டு வரங்கிற பேர்ல கொண்டு போயிட்டு அப்படியே சங்கீதாக்குள்ள பிளவுஸையும் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லனா இப்ப நான் டெய்லர் கடைக்கு போறேன் அப்படின்னா போதும், அவ்வளவுதான். மண்டையிலே 4 கொட்டு கொட்டுவா. எதுக்கு போய் போறேரு டெய்லர் கடைக்கு சும்மா அப்படின்பா.
எதுக்கெல்லாம் தான் பயப்பட வேண்டியிருக்க ஐயா? அமைதியா நின்னுட்டு இருக்கியே. என்னது அமைதியா நின்னுட்டு இருக்கேன்? அதான் சொல்லுதம்ல, முதுகு பக்கம் சரியா இல்ல, லூசாட்டு அங்கேயும் இங்கேயும் பக்கர அடிச்ச மாதிரி லூசா இருக்கு. சேலைய மாத்திட்டு பிளவுஸ் மட்டும் கொண்டா, அப்படியே போய் கையோட புடிச்சு கொண்டு வந்துருந்தேன். சரி மாமாய், இதுல ஏதோ உள்குத்து இல்லையே. இதுல நட்டி உள்குத்து வெளிக்குத்து. இல்ல மாமாய், ஒரு ஆள் சொல்லுச்சு, ஓயாம உன் புருஷன் டெய்லர் கடை பக்கமா அங்கங்க ஓடிட்டு தெரியுதாரே, ஒருவேளை கமிஷன் பேஸ்ல பிளவுஸ் எல்லாம் வாங்கி தச்சு எடுத்து கொடுக்காரோ அப்படின்னு கேட்டுச்சு. நமக்குன்னு வருவாங்க போல இருக்கு. நம்ம எங்க போறோம் எங்க வாரோன்னு பார்க்கதான் ஜோலியா போச்சு நிறைய இருக்கு. எனக்கு இது வேலை வெட்டி இல்லாமல தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் பிளவுஸ் வாங்கி கொண்டு கொடுத்து தச்சு எடுத்து கொடுத்து கமிஷன் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ பிளவுஸ் லூசா இருக்குன்னா நீனே கொண்டு போய் கொடுத்து புடிச்சு வாங்கிட்டு வாப்போ. ஐயோ, நீங்க வேற சும்மா சொன்ன மாமாய், பிளவுஸ கழட்டி தாரேன், நீங்க கொண்டு போய் கையோட புடிச்சு கொண்டு வந்துருங்க. வாங்க மாமாய், பிளவுஸ் இங்க போங்க, நான் கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரம் உறங்குறேன். இடி ஆளு அசந்தாப்புல இருக்க, வயாம உறங்கிட்டு கிடக்க, என்னடி பிரச்சனை உனக்கு? பிரச்சனை இல்ல மாமாய். நான் போன பிறகு வீட்டுல தனியா இருந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கியா, இப்படிதான் உருண்டு உருண்டு உறங்கிட்டு இருப்ப. போய் உங்க அம்மா வீட்டுல போய் லேசா 5 நிமிஷம் தலையை கட்டிட்டு வாப்போ. கதவு சரிதான் மாமாய், போயிட்டு வரேன்னு. நீங்க கதவை சாத்தி சாவியை கொண்டு போங்க, வரும்போது அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு வாங்க. சரி சரி. இப்படியோ நல்லா இருக்க பிளவுஸ் லூசா இருக்குன்னு சொல்லி என் பொண்டாட்டியை ஏமாத்தியாச்சு. அப்படியே போற போக்குல போய் சங்கீதாக்குள்ள பிளவுஸ் வாங்கி கொண்டு கொடுத்துடணும். செல்ல தாயி, ஓடியா சீக்கிரம், நாடகம் ஆரம்பிச்சிட்டான். வந்துட்டேக்கா, மீனை மட்டும் தூக்கிட்டு ஓடியாரேன். பாவி பையன் என்ன வேலை பார்க்க பொண்டடிக்கு தெரியாம துட்டை எடுக்கானே. ஆளுக்கு ஒரு பொரிச்சு மீன் எடுங்க, வாயில போட்டுட்டு எப்படி பார்த்தா நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். பாவி பையன் நேரம் கண்டு உருவிட்டானம்மா. கரெக்டான நேரத்துல நாடகம் போட்டுட்டு இருக்கும்போது கரண்ட் உருவிட்டான் போல இருக்கு. கொண்டாடி பாவா, இவனுக்கு நேரங்காலம் கிடையாதாக்கும், இந்த நேரத்துல தான் உருவணுமாக்கும். இல்ல தாயி, இப்படி கரண்ட் உருவணும்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ அப்படி சிரிக்க, கரண்ட் பின்ன எனக்கு சிறையல இருக்கு. நாடகம் வரிசையா பாத்துட்டு இருப்பேன், அந்த நேரம் முக்கியமான சீன் வர நேரத்துல இப்படி கட்டு பண்ணாமனா அப்ப மண்டைக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கும். எம்மா அண்ணி இல்லனா உனக்கு ஒரே கொண்டாட்டம் தானா? காப்பியை நல்லா சுட சுட போட்டுட்டு இந்த குளிருக்கு எத மாட்டு சால மீன வர பொரிச்சு வச்சிருக்கியே, நல்ல சூப்பரா கடிச்சிட்டு டிவில நாடகம் வேற. இதுல கரண்ட் போயிட்டா கரண்ட் ஆஃப் பண்ணோம்னா கிளி கிளின்னு கிளிக்க. உனக்கு என்னடி செய்ய? சிறையா இருக்குல்ல, இன்னொருக்க சாயந்தரம் மாதிரி ராத்திரியாவது போடுவா, அப்ப பாத்துக்கிட்டே வேற என்னத்த செய்ய. நீ அம்மாக்கா 2 சால மீன் எடுத்துக்கா, ஒரு கப் காப்பி கொண்டாரேன். ஏண்டாம்மா எனக்கு என்ன ராதிகா அதிசயமா இருக்கு, எதை கொடுத்தாலும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுனால கிரைண்டர் மாதிரி அரைப்ப. இப்ப என்ன ஒண்ணு வேண்டாங்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. தீபாவளி பலகாரத்தை கொஞ்சம் ரொம்ப தின்னுபிட்டனா, அதுல இருந்தே ஒரே நெஞ்சகரிப்பாவும் ஒரு மாதிரி இருந்துட்டே இருக்கு. அதான் ஒண்ணு பிடிக்க மாட்டேங்குது, வாய்க்கே நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. அதான் தீபாவளி பலகாரத்தை அளவோட தின்னுங்கது, எல்லார் வீட்ல இருந்து கொடுத்தாவோன்னு சொல்லி வம்பா போமேன்னு எல்லாத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தின்னு இருப்பேன். அதான் ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு. இஞ்சி தட்டி நல்ல பொங்க வச்சு ஆற வச்சு அதெல்லாம் தியானி ஊத்தி தாரமாக்கா, அதெல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் டக்கு புக்குன்னு சரியாயிரும். சரிம்மா, நான் அதெல்லாம் ஒரு மாதிரி படுத்திருந்தேனா, அதெல்லாம் அந்த மனுஷன் இங்க விரட்டி விட்டாரு. இங்கே படுத்து படுத்து உருண்டிட்டு கிடப்பட்டி, உங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வா அப்படின்னாரு. அதனால தான் வந்தேன். சாலைமீன வாயில போடுக்கா. எல்ல தாயி, இந்த திருப்பு நேத்து பாக்க உன் வீட்டை கடந்து போனா, ஏன் உன் வீட்டுக்கு வர மாட்டாளா? உன்கிட்ட பேச மாட்டாளா? இப்போ அவளை போட்டு மாத்துக்கா. அன்னைக்கு ஒரு எங்க வீட்டுல ஒரு பெகலமே நடந்து போச்சு. பெகலமா என்ன செல்ல தாயி? தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால எக்காண்டு வந்தா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹலோ என்னே தங்கசாமி அண்ணே, சொல்லுங்கண்ணே. என்னே நீங்க சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குண்ணே. எங்க சின்ன மாமியாரு அதான் திரிபுர சுந்தரி அத்தைக்கு மோவனுக்கு தானே உங்க மொபைலை கொடுக்கறதுக்கு கேக்கீங்க. எங்க திருப்பூத்த வாரம் சொல்லியிருக்காவோ. ஆமாண்ணே, வந்த உடனே நானே நேர்ல கேட்டுறேன், என்ன அது உங்க மொபைல் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. எங்க மாமியா கிளவிட்ட விசாரிச்சேன். திருப்புக்கு மோவன் தானடி என் தங்கச்சி மொபைல் நல்ல தங்கமான பையன் அப்படி இப்படின்னு கதை விட்டுச்சு. வெளியூர்ல வேலை பார்க்கானே, என் கல்யாணத்துக்கு போறோம், நான் அவனை பார்க்கவும் இல்ல. முத்தி அங்கேயும் இங்கேயும் விசாரிக்கையோட 4 பேர் நல்ல பையன் பாவம், 4 பேர் கெட்ட பையன் பாவம். அதான் பேசாம எங்க ஸ்மால் மாமியார்கிட்ட கேட்டு சொல்லிட்டோம்னா விஷயம் கிளியர் ஆயிரும்லானே, அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நே எங்க திருப்பூத்த வந்துட்டோம்னு நினைக்கேன். வாங்க தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, எங்க அக்கா வங்க. டேய் திருப்பூத்த வந்தாச்சு. வந்துட்டே மர்மோளே. திருப்பு நல்லா இருக்கியா? இருக்கமுக்கா நல்லா இருக்கேன், உன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். கட்டி காப்பி நல்ல கொதிக்க இருக்கு, பாத்து குடி. எக்காண்டா கூப்பிட்டேன், அதுக்குள்ள கொதிக்க காப்பி கொண்டு வந்துட்டியேக்கா. ஆமாட்டி, நீ காலையில வாரஞ்சலி போன் அடிச்ச பத்தியா, அதான் உனக்காண்டி மேனகிட்டு காப்பியை போட்டு வச்சேன். சத்தம் கேட்டா அதுல காப்பி எடுத்து ஓடியாரேன். காலத்துல கூட பிறந்தவளே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேக்கா. ஆனா இனி எனக்கு பெரிய பொம்மாவா, நான் உனக்கு சித்த பொம்மாவா. இருந்தாலும் என்ன பாசம் வச்சிருக்கா என் மேல. ஏடி கூட பிறந்தாதான் பொறப்பா. என் பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரையும், என் வயசு கீழே உள்ள ஆளுகளை எல்லாத்தையும் என் கூட பிறப்பாதம்ட்டி நான் நினைப்பேன். குடி காப்பி ஆறிற போது.
எடி திருப்புர சுந்தரி, உன் மொவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிடலாட்டி? எடி உன் மொவனை பார்த்தே 5-6 வருஷம் கிட்ட ஆச்சு. இந்த உன் மொவனை பத்தி விவரம் சொன்னா அவ பொண்ணு பார்க்க வசதியா இருக்கும். ஆமா ஸ்மால் மாமியார், உங்க மொவனை பத்தி சொல்லுங்களா. அவன் சென்னையில ஒரு கம்பெனில வேலை பார்க்கான். ஓரளவுக்கு சம்பளம் வாங்குதான். ஏதாவது கெட்ட பழக்கம்னு? என்ன சின்ன பொண்ணு இப்படி கேட்க? வேற யாருமா? என்கிட்ட தானே சொல்லுதியா, விட்டு உடச்சு என்னனாலும் சொல்லுங்க. ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா சொன்னாதானே எனக்கும் தெரியும். டி திருப்பு, எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதடி. எதுக்கு உன் மொவனை பத்தி விவரம் கேட்கும்னா, இந்த பொண்ணு வீட்டுக்காரன் நிறைய பேர் கேட்டு வரதான் செய்தாவோ. அந்த நேரத்துல கேட்கும்போது உன் தங்கச்சி மாமன் எப்படி நல்ல குணமா, எதுவும் கெட்ட பழக்கம் எதுவும் உண்டுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்ல பையன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு அளவளப்பா இருக்கு. உன் மொவன் வேற 5-6 வருஷமா வெளியூர்ல வேலைக்கு போயிருக்கான் பத்தியா, எப்படிப்பட்டவனு எனக்கு இப்போ தெரியவும் செய்யாது. அதான் வேற யார்ட்டையுமா நான் போய் சொல்ல போறேன். விவரத்தை என்கிட்ட மட்டும் சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லட்டி, என் மனசுக்குள்ள வச்சுக்கிடுவேன். அதுக்கு தந்தாப்புல நானும் பொண்ணை பாத்துக்கிடுவோம்ல, அதான் கேட்கும். ஏதாவது கெட்ட பழக்கம் எதுவும் உண்டு மண்ணு உன் மொவன்ட்ட. அது சரிதாங்க்கா, நீ சொல்லதும் சரிதான். என் மொவனை பத்தி நான் வேற எங்கேயும் போய் யார்கிட்டையும் மூச்சு கூட மாட்டேக்கா. எனக்கு அக்கானால உங்ககிட்ட சொல்லுதேன். வேற யாரு இருக்கா? உன் மருமம் இருக்கா, உன் மொவன் இருக்கா, எல்லாம் நம்ம குடும்ப ஆள்கள் தானே இருக்கு. வேற யாரும் இல்லையில, அதான் தைரியமா சொல்லுதேன். மூச்சு கிச்சு விட்டுறாதியே வெளியில. அதுக்கு தந்தாப்புல பொண்ணை மட்டும் நீ பாத்துருக்கா. என் மொவனுக்கு கொஞ்சம் டென்ஷனா ஏறப்படாது, உடனே இந்த தம்மடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதான் எப்பவும் தம் அடிப்பாரு உங்க மொவன். எப்பவும்லாம் தண்ணி அடிப்பானோ அப்பவும்லாம் தம் அடிப்பாமா? சரி, எப்பவும் தண்ணி அடிப்பாரு. ஏதோ பாக்கு கிக்குங்க அதெல்லாம் வைப்பானா, அந்த நேரம்லாம் தண்ணி அடிப்பானா. அப்ப எப்பதான் வேலைக்கு போவாரு? எப்பவும்லாம் பாக்கு வைக்கணும், அப்பவும்லாம் தண்ணி அடிக்கணும்னு தோணும், தண்ணி அடிப்பான். அடுத்தால வந்து தம் அடிப்பான். அந்தால கொஞ்சமா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுமா, அந்தால ரெஸ்ட் எடுத்துருவான். வேலைக்கு அன்னைக்கெல்லாம் போக மாட்டான், லீவை போட்டுருவான். என்ன ஸ்மால் மாமியார் இதெல்லாம்? இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம். அப்பா லவ் பண்ணி ஏதாவது டி என் மக்கா யார்கிட்டயும் மூச்சு விட்டுறாதடி. அங்க வேலை பார்க்க இடத்துல ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணுதானா. இது வேறயா? இந்த லட்சணத்துல பொண்ணு பார்க்கணும்னு வேற சொல்லுதியா? என் மோனுக்கு நம்ம சொந்தத்துல நல்ல பொண்ணு கிடைச்சிக்கிட்டுனா அந்த புள்ள எதுக்கு லவ் பண்ணுத புள்ள, அதை முறிச்சு விட்டுற சொல்லிருவேன். இதெல்லாம் நாட்டுல நடக்காமலா இருக்கு. 4 பேர் வீட்டுல தெரியுது, 4 பேர் வீட்டுல தெரியாது, அவ்வளவுதான். ஒன்னுட்டுக்காரன் வந்து கேட்டான்னா மூச்சு கிச்சு விட்டுறாதிய. நான் இப்படி சொன்னேன்னு காட்ட கலைக்க கூடாதிய. உள்ள மாட்டியே 3 பேரும் நம்ம குடும்பத்து ஆள்கள்ல, அதான் தைரியமா சொல்லிவிட்டேன் எல்லாத்தையும். அதுவும் இல்லாம இதெல்லாம் சின்ன பழக்க வழக்கம், இதெல்லாம் கெட்ட பழக்க லிஸ்ட்ல கூட இப்ப வராது. அதுவும் இல்லாம என் மொவே தங்கமான பையன், 24 கேரட் தங்கம். அதுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்காரன் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என் மொவன் கிடைக்கிறதுக்கு. இந்த காலத்துல கம்ப்யூட்டர் போட்டியில பதிஞ்சு வச்சாலே ஏகப்பட்ட பேரு பொண்ணு மாப்பிள வந்து குமிஞ்சிருங்க அவளக்கா. அப்படிலாம் என் மொவனுக்கு பதிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கா, டாக்டரும் இந்த கம்ப்யூட்டர்ல இன்ஜினியரும் என்னென்னமா வந்து குமிஞ்சு போயிருங்க. அதுக்கு பயந்து போய் தான் பதிக்காம வச்சிருக்கேன். அதான் வாங்கிட்டு சொல்லி உள்ளூர்ல நம்ம சொந்தக்கார ஆளுகளை சுத்துப்பட்டு கிராமத்துல பாக்க சொல்லுதேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஆளுலாம் இருக்கும் பத்தியா, அதான் நமக்கும் கொஞ்சம் இசைவா பெய்கிடும். அதுக்காண்டி தான் சொல்லுதேன், நம்ம சொந்தக்கார ஆளுகள சொக்கார ஆளுகளை ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுன்னு. செல்லதாய்க்கா ஏக்கா ஏக்கா உன் முகம் ஒரு மாதிரி மாறுது. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒரு நிமிஷம் பேசாம இருங்க. என்னே தங்கசாமி அண்ணே, கேட்டீங்களாண்ணே மாப்பிளைய பத்தி எல்லா விவரமும்? மாப்பிளைக்கு அம்மைக்கு வாயில இருந்து பட்டு பட்டு பட்டுன்னு பட்டாசா வெடிச்சு வந்துடலானே. சூப்பர்ண்ணே, சூப்பர். உங்க முடிவு சூப்பரான முடிவு. சரிங்கண்ணே, பாய்ண்ணே. என்ன சின்ன பொண்ணு திடுது பொண்ணு போன்ல யாருக்கிட்டயும் மாப்பிளைக்கு அம்மா வாயால எல்லாத்தையும் கேட்டீங்களான்னு சொல்லுதே. திருப்பத நீங்க வரதுக்கு முன்னால பொண்ணு வீட்டுக்காராதான் பொண்ணுக்கு அப்பா போன்ல என்கிட்ட மாப்பிளை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாரு. அதான் சொன்னேன், மாப்பிளைக்கு அம்மா வருவாங்க கேட்டு எடுத்து நான் சொல்லுதேன்னு சொன்னேன். அந்த நேரம் பார்த்து போனை வைக்க கூட இல்ல, நீங்க சிட்டா பறந்து வந்துட்டீங்க. நானும் கவனிக்காம போனையும் கட் பண்ணல, அவரும் கட் பண்ணல. நீங்களும் மனதறந்த வெள்ளம் போல உங்க மோவனை பத்தி அப்படியே பாராட்டு பத்திரம் வச்சிய பத்தியலா எல்லாத்தையும் பொண்ணுக்கு அப்பா வெலா வரிய கட்டிட்டு இருந்திருக்காரு. கடைசில என்னமா சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? என் மோவ தப்பிச்சுக்கிட்டாமா, நல்லா இருப்பமா நீ அப்படின்னு சொல்லி போன டக்கு புக்குன்னு வச்சுட்டாரு. எப்படி ஊர்ல இருக்க அவ்வளவு கெட்ட பழக்கம் உங்க மோவன்ட்ட இருக்கு, எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணத்தை முடிப்பிய. ஊர்ல இதெல்லாம் சகஜம், இந்த மாதிரிலாம் நடக்கலையா? எப்படி எல்லாம் பேசுதிய? உங்களுக்கு ஒரு மோவா இருந்து இதே மாதிரி கெட்ட பழக்கம் உள்ள பயல பார்த்து கெட்டிய பேலாம். என் மர்மம் கேட்கலடி, பதில் சொல்லாம்டி. ஊமு கட்ட மாதிரி நிக்கா. பொம்பள் பிள்ளைனா உங்களுக்கு மலிஞ்சு போய் கிடக்கா. தங்கசாமிக்கு மோவா பெரிய மகாராணி, அவன் மோவல குடுக்கலன்னா போறாரு. எனக்கு என்ன ஊர் உலகத்துல பொண்ணா இல்ல நம்ம சொந்தத்துல வேற. பால் மாமியார், இப்ப நான் பேசுறேன் நம்ம தங்கசாமி அண்ணே, அவருக்கு இன்னொரு பேர் என்ன பேரு தெரியுமா? என்ன பேரா இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? அவர் பேரு தம்பட்டம் தங்கசாமி. என்னது தம்பட்டம் தங்கசாமியா? ஆமா ஸ்மால் மாமியார், அவருக்கு வட்ட பேரு தம்பட்டம் தங்கசாமி. உங்களுக்கு தெரியாதாக்கோ? திருப்பி அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னா போதும், ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்காம அவரால இருக்க முடியாது ஒரு இடத்துல. ஸ்மால் மாமியார் இப்ப நல்லா புரிஞ்சிருக்குமே. நம்ம தம்பட்ட தங்கசாமி அண்ணே வீடு விட மட்டும் தம்பட்ட அடிக்க மாட்டாரு, ஊர் ஊரா போய் பஸ் ஏறி இறங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவ்வளவு சொந்தக்கார வீடு எல்லாத்துலயும் போய் தம்பட்ட அடிச்சுட்டு உங்க மோவனை பத்தி வெலா வரியா. மட்டும் இல்ல, நம்ம தம்பட்ட தங்கசாமி அண்ணே எல்லாத்தையும் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. நீங்க பேசுறதெல்லாம் இன்னைக்கு உடனே எல்லா நியூஸ் சேனல்லையும் வரப்போது பாருங்க.
இப்படி என் வாயாலே மண்ணள்ளி போட்டுட்டேனே. அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காவோ 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம்னு. அட கடவுளே, இப்படி அர்த்தத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் 1000 பொய்யை சொல்லிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு கடைசியில அடிப்படி போட்டு கிடைக்கிய. அது அந்த அர்த்தம் கிடையாது. 1000 தடவை அங்கேயும் இங்கேயும் பொய் சொல்லி எடுத்து கல்யாணத்தை முடிங்கன்னு 1000 பொய் சொல்லணுமாம்ல பொய். குடும்பத்தோட சதி செஞ்சுட்டியா? போயிட்டு வரேன். எடி சும்மா வரதா இருந்தா வா. பொண்ணு பார்க்கணும் கிண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்த வாரில் கொண்டு அடிப்பேன் உன்னை. பாத்தியா மறுபோல எங்க பொண்ணு கட்டி கொடுத்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை விசாரிச்சு எடுத்தாமா கட்டி கொடுக்கும் போல இருக்கு. அம்மா எந்த புத்துல என்ன இருக்குன்னு யாரு கண்டா? அம்மிய கிழவி கரெக்டா சொன்னியா. பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரிதான், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரிதான், இனிமே உள்ள காலத்துல எல்லாம் உஷாரா இருக்கணும். நல்ல விசாரிச்சு எடுத்தாமா கட்டி கொடுக்கணும். அன்னைக்கு சொல்லிவிட்டாங்க கோவத்துல தேசபக்க மந்திராத்தி வாரில் கொண்டு அடிப்பேன்னு. அந்த ஆணைக்கு போனவதான் திரும்பியே பாக்கலையே, வரவே இல்லையக்கா. தீபாவளி கூட எட்டி பாக்கலையே. அத்த பங்கனோடி போனாலோ நானும் பாத்தங்க. என்னடா இவ திருப்பு செல்ல தை வீட்டுக்கு போகாம போறால நினைச்சேன். போக இப்படி விஷயம் நடந்திருக்காக்கா. ஒழுப்படுத்தவம்மா அந்த திருப்பு. என்னடா இது மீன் பொரிப்பு வாசம் கம்முன்னு தூக்குது. கிளவி ஒருவேளை ராத்திரிக்கு வச்ச மீனை பொரிச்சு சுவாலியை முடிச்சிட்டு போல இருக்க. ஆளும் சேர்ந்து மொக்கு மொக்குன்னு மொக்கி இருக்கும் போல இருக்கு நம்ம இல்லாத நேரத்துல. இன்னைக்கு கிளவிக்கு நைட்டு கஞ்சிக்கு என்னத்தை வச்சு குடிக்கும்? வெறும் கஞ்சி குடிக்கிட்டு என்ன திரும்பி யோசிச்சுட்டு இருக்க? வந்தது வராததுமா? என்ன நாடகம் போடலையா? ஐயே நாடகத்துல மறந்து எத்தனை மாசாச்சு மரமலா. நீ சொன்னதுல இருந்து நான் நாடகமே பார்க்க மாட்டேனே. பாரு நாங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து சும்மா கதை விட்டுட்டு இருக்கோம். கிளவி பச்சை கத்திரிக்காய் தீ பிடிக்கின்றோம். அவிச்ச காக்கா பறக்குங்க. இல்லையமா கிளவி இருக்கு. இல்லைன்னா என் மாமியா கிளவிக்கு 4 கொடை கொடுப்பேன். இந்த கிளவி போய் ஊர்லாம் தம்பட்ட அடிச்சு போடுமே. வரவு நாத்து எங்க அண்ணே ஓயாம டெய்லர் கடை பக்கம் அங்க இங்க தெரிஞ்சிட்டு இருக்காராம. என்ன விஷயமாக்கும்? உனக்கு முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், மறந்தே வந்துட்டேனே. ஏ பாவி முடுவா போட்டு கொடுத்துட்டாளே. அது ஒன்ன எதுக்கு ஏசப்படுறேன்? உங்க அம்மையை தானே ஏசுவே. நீ எதுக்கு வாயப்படந்துட்டு இருக்க? என்ன அங்க நின்னு கூட்டிட்டு இருக்க? உள்ள வா. இது வா வீடு மாறிமா. என்ன எதுன்னு கூப்பிட்டுட்டா கிடக்கணும். அந்த அளவுக்கு திடீர்னு வர வேண்டியதானே. அப்படி இல்லக்க, ஒரு இங்கதான் இருக்குல்லக்க. யார் வீட்டுக்கு போனாலும் சரிதான். நான் அப்படிலாம் திட்டுமுடன் போக மாட்டேன். வெளியே நின்னு கூப்பிட்டு எடுத்துட்டு தாங்க அதுக்கப்புறம் உள்ள போவேன். அதுவும் சரிதான். அது ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனாலும் உங்க மேல எனக்கு பயங்கரமான கோவம் இருக்குங்க. எதுக்குமா ஏன் மேல கோவம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்ககிட்ட அப்படின்னு ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுக்க சொன்னேன். என்னைக்காவது கொடுத்தீங்களக்கா? சொல்லி பார்த்து 15 நாள் கிட்ட ஆகுது. 2 நாள் மிஸ்டு கால் கொடுக்கலான்னு போனை எடுத்து உன் நம்பருக்கு போட்டா ஒரே நாட் ரீச்சபிள் தான் சொல்லுதே தவிர மிஸ்டு காலே போக மாட்டேக்கு. இந்த புயல் மலையறது பத்தீங்களக்கா? அதான் போக மாட்டேன்னு இருக்கும் போல இருக்கு. ஒருவேளை டவர் இல்லாம இருந்திருக்கும் போல இருக்கு. எனக்கு இது பிரச்சனையே வீட்ல. அதான் மிஸ்டு கால் கொடுத்திருக்கீங்க. என்னத்த சொல்ல? பிரச்சனை நம்மள சுத்தி தான் டெய்லி அடிச்சிட்டு தானே கிடக்கு. என் கதையை விடுமா. ஆமா நீ எங்க போயிட்டு வர? டெய்லர் கடையில பிளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேங்க. ஒரு ஆள்கிட்ட சொல்லி வாங்க சொல்லியிருக்கேன். அந்த ஆள் வாங்கி கொண்டாருன்னு சொல்லிச்சு. ஆள் அனகத்தை காணல. அதான் வெளியில இருந்து வந்து தெருல நின்னுட்டு இருக்கேன். இல்ல மெலிஞ்சு போயிருக்கேமா. நல்ல சாப்பிட்டு எடுத்து நல்ல புஷ்டியா இருந்தா தானே நல்ல சேலை கிட்ட நல்ல அளவுல இருக்கும். இக்கா கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் நான் நல்ல மண்ணமா இருப்பேன் பாத்துக்கோங்க. இப்பதாங்க காலது தேஞ்சி கட்டரமா போன கதையாட்டி இப்படி இருக்கேன். நானே பொங்கி நானே திங்க பத்திலக்க. அதான் உள்ள இறங்க மாட்டேங்குங்க. அம்மையை கொஞ்சம் பொங்கி எடுத்து தர சொல்லிடுமா. எங்க அம்மைக்கு பிரஷர் சுகர் வந்தது போனது எல்லாம் இருக்குங்க. எங்க இருந்து பொங்கி தருவா? அவளே உடம்பு சரியில்லாம கிடக்கா. அதான் நாங்க பொங்கிட்டு கிடக்கங்க. என் மாமியார் ஊர்ல கிடக்கா. ஒரு நாள் அது வந்து எனக்கு நல்லது பொழுது செய்து எடுத்து போடலாம்லக்கா. உங்களே எடுத்துதுங்க. என்ன மாதிரி என் பொங்கி ஐக்கி போடுதியா? புது பொண்ணு மாதிரி உங்க மருமா இருந்த இடத்துல இருந்து உட்காந்து தின்னுட்டு பேசாம உட்காந்து போனையும் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுதிய. இல்ல அவ கொண்டு வந்த நேரம். ஆகா பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டேங்க. அவள இப்பதான் கோவம் வந்திருக்கு. இனிமேதான் ஒண்ணு அவுத்து விடுவாங்க. சூப்பர். மனசு உடைச்சிடாதீங்க. சொல்லுங்க எது வரனாலும் என்கிட்ட. என்னங்க பிரச்சனை இப்போதைக்கு? ஏய் ராஜு பிஸியா இருக்கேன். என்னவும் பிஸியாரி சீக்கிரம் வந்து பிளவுஸ் வாங்கிட்டு போ. தெருல நின்னுட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி மட்டும் பார்த்த அன்னைக்கு திருவிழா கழிச்சு போடுவான். சொல்ல புரிய மாட்டியா? எனக்கு எல்லாம் புரியதான் செய்யுது. உனக்கு பிளவுஸ் வேணுமா வேண்டாமா? இரு வாரேன். பொண்டாட்டிக்கு பயந்தவனால வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. உன்ன பொண்டாட்டிங்கறா. பொண்டாட்டிக்கு பயந்தவன் சொல்ல வேண்டியதானே. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ. சின்ன வயசுல இருந்து நான் அவள ஃப்ரெண்ட். அவளுக்கு நான் ஒரு பிளவுஸ் வாங்கி தச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. என்ன தலையை சீவிடுவாளா? சாரிக்கா உங்ககிட்ட சொல்லாமலே நான் பாட்டு கிளம்புதேன் பாருங்க. ஏற்றுறேனக்கா என் பிளவுஸ வாங்கி வச்ச ஆளு கூப்பிட்டு இருக்கு. போன் அடிச்சு போலான்னு வச்சிடுங்க. அவ்வளவுதான் கோவப்படும். சரிம்மா பரவாயில்ல போயிட்டு வா. மறந்துடாதீங்க. போறவனா ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. ஃப்ரீயா இருக்க டைம்ல நான் வரேனே. சரிம்மா. ஆளுதான் ஒரு சைஸ் ஆயிட்டு டவுசரும் சட்டையும் போட்டுட்டு தெரியுதா. ஆனா நம்ம மனசுல இருக்கத மனசு விட்டு அவட்ட சொல்லலாம். யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா.
சிஎம் பண்ணைக்கு எங்க கிளம்பியிருக்கான்னு தெரியலையே. சரி ஒரு துணி, நேரத்துக்கு ஒரு மேக்கப், அந்தது வாழ்வு. மோன ஆண்டியாக்கி தியாரோட தெருவோட போகாம விட மாட்டேன்னு நினைக்கேன். அங்கேயும் இழுத்துட்டு போய் காசை கறியாக்கி அவ்வளவுதான் என் மோவனை சோழியை முடிச்சு போடுவா. இதை நம்ம சொல்ல போனா பொல்லாப்பு பட்டம். அத்தையும் சொத்தையும் தான். அத்தை உங்களை தான் காது கேக்கு. என்ன அத்தை, அவர் கொஞ்சம் வெளியே போலான்னாரு, அதான் உங்களையும் கிளம்பி இருக்க சொன்னாங்க. யாரு என் மோகன் சொன்னானா? ஆமாத்த, நீங்களும் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறீங்க, அதான் நம்ம 3 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. அதான் உங்களையும் கிளம்ப சொன்னாங்க. நான் கிளம்பிட்டேன். நீங்க கிளம்பிருங்க, அவர் இப்ப வந்துருவாராம். போன் பண்ணாரு. அம்மா தாயே, நான் இப்படி சொல்லுதேன்னு நினைச்சு எதுவும் நினைச்சுக்கிடாத. ஆம்பளை 1000 சொல்லுவான். அங்க போவும் வா, இங்க போவும் வாம்பா. பொம்பளையா உனக்கு ஒண்ணு தெரியாண்டாமா? புள்ள குட்டி வரதுக்குள்ள 4 பைசா சேர்த்தாதானே துட்டு சேரும். அவன் வான்னு கூப்பிட்டாலும் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஆளுக்கு முன்னாடி நம்ம கிளம்பினா அவனும் சரி போவோம்மா, 500 செலவு பண்ணுமா, அடுத்த நாள் 1000 செலவு பண்ணுமா, இப்படியே தனியா துட்டை செலவு பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு தெருல தான் நிக்கணும். நான் என்ன சொல்லிட்டு இருக்க நீ? வாயை திறக்க வழி இல்ல, என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். சூதானமா நடந்துக்கோ. அந்த காலத்துல என் மாமியார் இங்க எங்கேயும் நவள விட மாட்டா. 1 ரூபா துட்டுக்கு எனக்கு பூ வாங்கி தரதுக்கே மூக்கால அழுவா. என் புருஷன் சொல்லி சொல்லி கொடுப்பா. எப்பப்பா நான் பட்ட பாடு. அப்பப்பா நமக்கு எதுக்குப்பா பொல்லாப்பு? நான் வாயை திறக்கல, கடைசியில எனக்கு கெட்டு பேரா. இப்ப என்ன சொல்லிட்டு இப்படி பேசிட்டு போறாங்க? சூப்பர், கரெக்ட் டைமுக்கு கிளம்பிட்டியே. நீங்க கிளம்பிருக்க சொன்னீங்களாங்க, இப்ப வந்துருவேன்னு. அதான் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. சரி வா கிளம்புவோம். அத்தையும் கிளம்ப சொன்னீங்களாங்க, ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, நான் உங்களையும் கிளம்ப சொல்லிடுறேன். ஏற்கனவே சொல்லிட்டே இப்ப கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொன்னேன், அம்மாவை நாளைக்கு கூட்டு போலாம். இப்ப நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம். என்னங்க அம்மா வரட்டுங்க? அதான் சொல்றேன்லம்மா, வா நம்ம 2 பேரும் போவோம். நாளைக்கு அம்மாவை கூட்டு போலாம். நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். இது முக்கியமான இடம் சொன்னீங்க, பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. முக்கியமான விஷயம்லாம் பேசுறதா இங்க வந்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் பேசுறதுக்கும். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேம்மா. என்னங்க அப்படி முக்கியமான விஷயம்? அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் சென்னைக்கு போறோம். நம்ம 2 பேரும் தான் போறோம், தனி கொடுத்தனும் போறோம். இருந்தாலே எவ கண்டுபட்டுச்சோ? கண்டுபட்டவனே என் புள்ள மயங்கி விழுந்துட்டாளப்பா. ஒண்ணு செய்யாது, சும்மா இருங்க, ஒப்பரி வைக்காதீங்க. புள்ள நல்லா இருக்குது, உங்க மருமோட தான் பிடிக்கலன்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா? இவ்வளவு நாடகம் ஆடிட்டு இருந்தா இப்போ உங்களை அனுப்பிட்டு இருக்காளோ? சும்மா இருங்க. சும்மா இரு மருமோட. மருமோ சங்காத்தமே வேண்டாமா? என் புள்ள தனி கொடுத்தன போய் அது போக்குல ஒதுங்கி இருக்கு. இல்ல கஞ்ச கோல குடிச்சிட்டு அது புருஷனும் அது போக்குல இருக்காவோ? அந்த நீலாம்பரிக்கு பிடிக்கலன்னு உங்களை அனுப்பிட்டு இருக்காளோ? கேட்கல, பதில சொல்லுதுக்கலாமா? எதுக்கு இங்க வந்தீங்க சொல்லுங்க பாப்போம். நாங்க உங்க வீட்டு நடைக்கு வரமா? பாருமா, இப்ப பேச வேண்டிய நேரம் இல்ல. இந்த பிள்ளை மயங்கி கிடக்கு. என்ன ஏது நான் பாக்கட்டு. என்ன ஏது பாக்க போறீங்களா? உங்களை கண்டதா என் மோவ மயங்கி விழுந்தா? அப்படிலாம் இல்லம்மா தாயே, அதான் எல்லாரும் நாங்க பார்த்தோமே. இவ்வளவு நேரம் நல்லா இருந்த பிள்ளை உங்களை கண்டானதான் மயங்கி விழுந்து தொப்புக்கிட்டு. ஆமா, நாங்கெல்லாம் பாத்துட்டு தானே இருந்தா. உங்களை கண்டுதான் மயங்கி விழுந்தா. அங்க என் ஃப்ரெண்டு கூட சொல்லுதா. சொன்னா கேளுங்கம்மா, என்ன ஏதுன்னு பாப்போம். இது சும்மா இருங்க. வயசானாலும் என்ன ஏது பாப்புன்னு சொல்லுது அவளா. இல்ல ஆஸ்பத்திரிக்கே கூட்டு போவோம். மருமல ஆட்டோ பிடி இல்லன்னா கார பிடி, ஆஸ்பத்திரி கூட்டு போவோம். என் போவல ஆஸ்பத்திரி போகலால என்ன ஏதுன்னு கையை பிடிச்சு பார்த்து தெரிஞ்சிட போதுமா? அதுக்கப்புறம் தேவையான ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. தேவையில்லாம எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? டீல என்ன வரி ஊத்திடலாம். சும்மா இருங்க. வயசானாலும் என்ன ஏதுன்னு பாக்குன்னு சொல்லுது அவளா. அவங்க என்ன சண்டைக்கே வந்திருக்காவோ? சொன்னா கேளுங்க. இப்ப என் மருமோன அவங்கள சேர்ந்திருக்கா. ஓஹோ, என்ன கூட்டுன்னு தெரியலையா? சின்ன பண்ணி இழுத்துட்டா போல இருக்கு அந்த நீலாம்பரி. மொட்டை அனுப்பி வச்சிருக்கான இந்த நீலாம்பரி. இன்னைக்கு என் மோளுக்கு ஏதாவது ஆகட்டும். இந்த மொட்டை அந்த நீலாம்பரி எல்லாத்தையும் குடும்பத்தோட சாட்சி படுதே. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா, இல்லன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். இது பயப்படாதம்மா, நான் எத்தனை பேருக்கு கைப்பிடிச்சு பாத்திருக்கேன் எங்க ஊர்ல. பாத்தீங்களா என்ன என்ன பிரச்சனை? ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போனோம். ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக வேண்டாமா? சின்ன பண்ணி உங்க செல்ல தையத்த பாட்டி ஆக போறா. சின்ன பண்ணி உன் நாத்து மாசமா இருக்காமா? என் மோவ மாசமா இருக்கா. இத கேட்டோன்னு எனக்கு தலகாலவே புரியல. இனி செல்ல தைய கையிலே பிடிக்க முடியாது. சந்தோஷமான விஷயத்தோட இந்த வீடியோ முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கறத அடுத்தடுத்து வீடியோல பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. என்ன நம்ம அஸ்மி சேச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உங்களுக்கு எப்படி இருக்குங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.